இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th அக்கௌண்ட்ஸில் இருக்க லெசன் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸோட சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இருக்க 4th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கஜா லிமிடெட் இஷ்யூட் 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கஜா லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ் வந்து 10 rupees கொடுத்துருக்காங்க. அதில் 2 on application, 5 on allotment, 3 on first and final call அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Applications were received for 50,000 shares. 40,000 தான் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். நம்ம தான் கம்பெனி, நம்ம இஷ்யூ பண்ணுறது 40,000 ஷேர்ஸு. ஆனால் பப்ளிக் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க? 50,000 ஷேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன ஃபார்மேட்? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மேட். இப்போ directors decided to allot 40,000 shares on pro rata basis and surplus of application money was utilized for allotment. Directors என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ் நார்மலாக இஷ்யூ பண்ணிருங்க, ஆனால் இந்த மிச்சம் இருக்க சர்ப்ளஸ்னா மிச்சம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மிச்சம் இருக்க அப்ளிகேஷன் மணியை எதில் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணும் போது ரீஃபண்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் மணியில் நீங்கள் எந்த எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம முன்னாடி சம்மில் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருப்போம், அப்ளிகேஷன் பண்ணும் போதே ஒரு ஜேர்னல் என்ட்ரி போட்டு ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி ரிசிப்ட் ஜேர்னல் என்ட்ரியை ரிவர்ஸில் போட்டு பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னீங்கன்னா சர்ப்ளஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மணி யூட்டிலைஸ் ஃபார் அலாட்மெண்ட். அலாட்மெண்ட்டில் பண்ணும்போது தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணி அவங்களுக்கு பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த புக் ஆஃப் கஜா லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டு நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி போடணும். டேட் பர்டிகுலர்ஸ் எல்லாம் டெபிட் கிரெடிட் போட்டுக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். அப்ளிகேஷன் போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன போடுவோம், ரெசிப்ட் என்ட்ரிக்கு போடுவோம். பேங்க் அக்கௌண்ட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அப்ளிகேஷன் மணி ரிசீவ். இப்போ இங்கே 50,000 எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ரிசீவ் ஆகுதோ அவ்வளோதான் நம்ம எடுத்துக்கணும். 50,000 ஷேர் தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். 40,000 நம்ம ரிசீவ் பண்ணல, 50,000 தான் ரிசீவ் பண்ணுறோம். அப்போ 50,000 into 2ன்னு போட்டுக்கிட்டு இங்கே 1 lakh வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன வரும், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து ஷேர் கேபிட்டலுக்கு நம்ம எடுத்துட்டு போகிறோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதான் இதோட மீனிங்கு. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர் அப்ளிகேஷன் மணி டு ஷேர் கேபிட்டல் 40,000 into 2. ஏன் 40,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் டிசைட் டு அலாட் 40,000 ஷேர்ஸ் ஆன் ப்ரோ ரேட்டா பேசிஸ். அப்போ 40,000 தான் நம்ம இஷ்யூ பண்ண மணியை தான் இங்கே போடணும். 40,000 into 2 80,000 வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் மெயின் விஷயமே, அண்ட் சர்ப்ளஸ் ஆஃப் அப்ளிகேஷன் மிச்சர் இருக்க மணியை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அலாட்மெண்ட்ல யூட்டிலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன்ல இருந்து அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போனாதான் அலாட்மெண்ட்ல இருந்து நம்ம பப்ளிக்கு இஷ்யூ பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம் மணியை. மிச்சம் இருக்க அந்த 10,000 அது நம்மளது கிடையாது. நம்ம 40,000 ஷேர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். பப்ளிக் தான் வந்து 50,000 ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அது வந்து நம்ம அமௌண்ட் கிடையாது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஈக்விட்டி அப்ளிகேஷன்லேருந்து ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து அலாட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போகிறோம். அதான் இதோட மீனிங். எக்ஸஸ் ஷேர் அப்ளிகேஷன் மணி யூட்டிலைஸ் ஃபார் அலாட்மெண்ட். இப்போ 10,000 to 2. ஏன் 10,000? சர்ப்ளஸ் தான் கேட்டிருக்காங்க. சர்ப்ளஸை தான் எடுத்துட்டு போட சொல்லியிருக்காங்க. அப்போ 50,000 minus 40,000 10,000 தான் சர்ப்ளஸ் நம்மளுக்கு. 10,000 to 2 பண்ணால் நம்மளுக்கு 20,000 வரும். இந்த 20,000 தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அலாட்மெண்ட்ல ரிசிப்ட் என்ட்ரி போடும்போது மைனஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட்டுக்கு போடணும். அலாட்மெண்ட்டுக்கு 5 rupees கொடுத்துருக்காங்க. அதே தான் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 lakh. இங்கே 40,000 தான் எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோமோ அதை தான் இங்கே எடுத்துக்கணும். 40,000 to 5 2 lakh போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெசிப்ட் என்ட்ரி, அலாட்மெண்ட்டோட ரெசிப்ட் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், அலாட்மெண்ட் மணியை ரிசீவ் பண்ணிட்டாங்க எல்லாரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 lakh எடுத்து அப்படியே போட்டக்கூடாது. முன்னாடி அப்ளிகேஷன்ல பார்த்தோம்ல 2 lakh minus 20,000. அந்த 20,000 இங்கே மைனஸ் பண்ணி இங்கே தான் இப்போதான் நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம். பப்ளிக்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனதை இப்போ தான் ரீஃபண்ட் பண்ணுறோம். 2 lakh minus 20,000 பண்ணால் 1,80,000 அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் நார்மலாக போடுறது தான். நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடுவோம். ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதே 40,000 தான் இஷ்யூ பண்ணுறது தான் எடுத்துக்கணும். நம்ம 40,000 to 3 rupees 3 கொடுத்துருக்காங்க. 3 பண்ணால் 1,20,000 1,20,000. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட், இது வந்து ரெசிப்ட் என்ட்ரியா. பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட்
இதுக்கு 1,20,000 1,20,000 அவ்வளோதான் இந்த சம். ஒரு illustration சம் இருக்கு, அதை பார்க்கலாம். Khan Limited issues 50,000 shares of 10 of public payable. Khan Limited அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஷேர்ஸ் 10 rupees கொடுத்துருக்காங்க. அதில் 4 on application, 4 on allotment, 2 on first and final call அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் ஆகுது? 65,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனால் 50,000 தான் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். பப்ளிக் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 ஷேர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. The directors decided to allot 50,000 shares on pro rata basis. 50,000 shares வந்து நார்மலாக இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணியை எதில் யூட்டிலைஸ் பண்ண சொல்லிட்டாங்க? அலாட்மெண்ட். அதே ஃபார்மேட் தான் ஜேர்னல் என்ட்ரிஸை பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த புக்ஸ் ஆஃப் கான் லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அப்ளிகேஷன் மணியை ரிசீவ்டு. இப்போ 65,000 தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ 65,000 இன்டூ அப்ளிகேஷன் மணி 4, 65,000 இன்டூ 4 பண்ணால் 2,60,000, 2,60,000. இப்போ இதுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி போடணும். டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி தான் வரும். எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு. அப்போ 2ல ஷேர் கேபிட்டல் வந்துடும், மேலே ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ எவ்வளோ நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம்? 50,000 தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 50,000 ஷேர்ஸ் இன்டூ 4 அப்ளிகேஷன் அது போட்டோம். 2 lakh வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரோ ரேட்டா பேசிஸில் கொடுக்க சொல்லிட்டாங்க, நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டில் யூட்டிலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட்டில் யூட்டிலைஸ் பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன்லேருந்து அலாட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் அலாட்மெண்ட்டில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு மணியை ரீஃபண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளிகேஷன்லேருந்து அலாட்மெண்ட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம் மணியை. எவ்வளோ மாற்ற போகிறோம்? எவ்வளோ சர்ப்ளஸ் இருக்குது? 65,000 minus 50,000 is 15,000. 15,000 into application money 4. என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும்? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன்ல இருந்து அலாட்மெண்ட்டுக்கு மாத்திரம். ஸோ என்ன வரும்? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். 15,000 into 4 பண்ணா 60,000. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். அலாட்மெண்ட்டுக்கு போயிடலாம். அலாட்மெண்ட்டோட டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். 2 lakh எப்படி வந்துருச்சு? 50,000 into 4, 2 lakh வந்துருச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம ரெசிப்ட் என்ட்ரி போடுறோம். அலாட்மெண்ட்டுக்கு ரெசிப்ட் என்ட்ரி போடுறோம். பேங்க் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கிட்டு இங்கே 2 lakh இருக்கா? இங்கே 2 lakhையும் இங்கே 60,000ஐயும் மைனஸ் பண்ணணும். ஏன் அப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டில் ரீஃபண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சர்ப்ளஸாக இவ்வளோ தான் மணி, அது நம்ம அலாட்மெண்ட்ல ரீஃபண்ட் பண்றோம். 2 lakh minus 60,000, 1,40,000, 1,40,000 வரும். 1,40,000, 1,40,000. நெக்ஸ்ட் நார்மலா நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு போடுறது தான். என்ன வரும்? ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி 50,000 into 2. இந்த 50,000 இஷ்யூ பண்ணியிருக்கோம் அதுவும். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு 2 rupees கொடுத்துருக்காங்க. 50,000 into 2 பண்ணா 1 lakh வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இது வந்து 1 lakh. அவ்வளோதான் இந்த சம். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 5th சம் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம இன்ஃபோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.